மூச்சினுடைய ஓட்டம் படிப்படியாக குறைந்து மூச்சே இல்லாத பட்சத்தில் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது, டிஸ்டர்பன்ஸ் ஆகுறேன். அப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவு நம்முடைய மூச்சும் என்ன செய்யணும்? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் தியானத்தை குறித்த பல்வேறு வகையான கேள்விகளுக்கு பதில் சொல்லி வருகின்றோம். பலருக்கும் பலவிதமான தியான அனுபவங்கள் வித்தியாசமான முறையில் ஏற்படுகிறது. அது அவரவர்கள் செய்யக்கூடிய பயிற்சி, அந்த பயிற்சியினுடைய தன்மையில் ஏற்படக்கூடிய விளைவுகள், சூழ்நிலை, மனநிலை போன்ற பல காரணங்களால் தியான அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமான முறையில் ஏற்படுகிறது. அன்பர் ஒருவர் கேட்டிருக்கிறீர்கள், ஆழ்ந்த தியானத்தின் போது மூச்சினுடைய ஓட்டம் படிப்படியாக குறைந்து மூச்சே இல்லாத பட்சத்தில், ஒருவேளை மூச்சு எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, அப்போ அந்த நேரத்தில் என்ன கவனிக்கிறது? அப்படி கவனிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா கவனிக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் இல்லை, மூச்சு தான் கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் மூச்சு மெல்ல 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 ஒடுங்கி அமைதிக்கு போயிடுச்சு. அமைதிக்கு போன பிறகு நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். உண்மையிலே தியானத்தினுடைய நோக்கமே நம்முடைய முயற்சியினால் அல்லாமல் இயற்கையாக மூச்சினுடைய ஒடுக்கத்தை பெற்றுக்கொள்வது. இயற்கையான முறையில் நமக்கு மூச்சு ஒடுங்கும் போது நாம் அந்த ஒடுங்கி அந்த மூச்சற்ற நிலையை தான் நம்ம கவனித்து பார்க்கணும். நமக்கு அந்த மூச்சற்ற நிலை, நான் மூச்சு விடவில்லை, எனக்கு சுவாசம் என்பது இயல்பாக ஒடுங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அவ்வளவுதான். அப்படி கவனிக்க எனக்கு அதை கவனிக்க முடியல, எதையும் கவனிக்க முடியாத போது என்னுடைய மனதின் பக்கம் என்னுடைய கவனம் ஓடுது, மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது, டிஸ்டர்பன்ஸ் ஆகுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, மூச்சினுடைய ஓட்டம் குறைந்து ஒரு அமைதி நிலை ஏற்பட்ட பிறகு நீங்கள் உங்களுக்கு மன சலனம் ஏற்பட தொடங்கினால், என்னுடைய மனமானது சலனமாக இருக்கிறது என்பதை நீங்கள் வெறுமன சாட்சியாக கவனித்து பார்க்கலாம். இந்த ரெண்டு தான் செய்ய முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய நோக்கமே, தியானத்தினுடைய ஒரு உயர்ந்த நோக்கமே படிப்படிப்படியாக மூச்சினுடைய ஓட்டத்தை குறைத்து இயல்பாக மூச்சின் போக்குவரத்தை குறைத்து ஒரு சலனமில்லாத மூச்சுக்கு வர்றது தான். அதான் நம்முடைய நோக்கம். அப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவு நம்முடைய மூச்சும் என்ன செய்யணும்? அதை அனுமதிக்கணும். அது இயல்பா ஒடுங்கி மூச்சு இல்லாத நிலைக்கு போக அனுமதிக்கணும். அப்படி உங்களுக்கு தொடர்ந்து அப்படி அந்த சஸ்டெயின் பண்ண முடியல, மன ஓட்டம் இருக்கின்றால் மனதை நீங்கள் வெறுமன கவனிக்கணும். எந்த ஆராய்ச்சியும் பண்ணாமல் வெறுமன மனதை கவனித்து கொண்டிருந்தாலே போதுமானது. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.